உங்களை யாராவது கேட்டா உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான சத்தம் எதுன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? இடி மின்னல் இல்லனா ஒரு பெரிய புயல்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா. பொதுவா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பெரிய புயலுக்கு அப்புறம் வர்ற ஒரு முழுமையான நிசப்தம் இருக்கே, அதுதான் எல்லாத்தையும் விட பயங்கரமான சத்தம் அன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆ கேட்கறதுக்கு கொஞ்சம் முரண்பாடா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஏன்னா, வெளியில சத்தம் அடங்கும்போது தான், நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள் மோதிக்கிற சத்தம் நமக்கு தெளிவா கேட்க ஆரம்பிக்கும். ஆமா, கரெக்ட். நேயர்களே உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த மாதிரியான ஒரு ஆழமான மனசுக்குள்ள நடக்கிற ஒரு புயல பத்தி தான் அலசப் போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. அதாவது 1934ல மணிக்கொடி இதழ்ல புதுமை பித்தன் அவர்கள் ஒரு சிறுகதை எழுதினாரு. கூத்தன்கிற புனைப்பெயர்ல வந்த புதிய ஒளி அப்படிங்கிற கதை தான் அது. ஆமாங்க. முக்கியமா 1934ங்கிற வருஷத்த நீங்க கவனிக்கணும். தமிழ் இலக்கியத்துல இது ஒரு பெரிய மைல்கல். நிஜமாவா? ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா, அந்த காலகட்டத்துல இந்த அளவுக்கு உளவியல் ரீதியான ஆழமான ஒரு கதைய எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாது. புதுமை பித்தன் இதுல ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணியிருக்காரு. உண்மையாவே இது ஒரு மேஜிக் தான். ஒரு மன அமைதிய பத்தி பேசுற கதைய அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு தெரியுமா? எப்படி? ஒரு இருட்டான சீன்ல தானே? ஆமா. ஒரு ஹாரர் படம் மாதிரி. கும்மிருட்டு, ஹோஹோன்னு பேய் சிரிக்கிற மாதிரி ஒரு காத்து, குடல நடுங்க வைக்கிற இடிமின்னல்னு பெரிய இயற்கையின் கூத்தே நடக்குதுங்க. ம். ஒரு பிரம்மாண்டமான தொடக்கம். இத படிக்கும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அமைதிய பத்தி சொல்ல ஏன் இவ்ளோ பயங்கரமான ஒரு புயல செட்டப்பா வைக்கணும்? இப்போ அங்கதான் எழுத்தாளரோட தந்திரமே இருக்கு. வெளியில நடக்கிற அந்த பிரம்மாண்டமான கூத்த விட, அது அடங்குனதுக்கு அப்புறம் வர்ற அந்த மரண அமைதி ரொம்ப கனமானது. அத உணர்த்த தான் அவர் அப்படி செய்றாரு. ஓஹோ! அந்த அமைதிக்கான பில்டப் தானா இது? ஆமாங்க. புயல் அடிக்கும்போது அதோட சத்தத்துல கதை சொல்லி தூங்கிடுறாரு. ஆனா மழை நின்ன உடனே வர்ற அந்த திடீர் நிசப்தம் அவரை எழுப்பி விட்டுடுது. இத நான் எப்படி உணர்றேன்னா, ஒரு பெரிய சத்தமான மியூசிக் கான்சர்ட் முடிஞ்சிட்டு நம்ம வெளியில வரும்போது காதுக்குள்ள ஒரு விசித்திரமான ரீங்காரம் அடிக்குமே அத சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதேதான். சரி, அந்த கனமான நிசப்தத்த கிழிச்சுக்கிட்டு, திடீர்னு தூளிலருந்து ஒரு குழந்தை வீறிட்டு அழுவுது. இந்த இடத்துல எனக்கு உண்மையாவே தூக்கி வாரி போட்டுச்சு. கண்டிப்பா. அந்த இருட்ல, அந்த நிசப்தத்துல ஒரு குழந்தையோட அழுகை எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த குழந்தை ஏன் அழுவுது? அது கண்ட கனவுல அதோட நண்பன் அம்பி ஒரு சின்ன குச்சிய பிடுங்கிக்கிட்டானாம். அந்த சாதாரண குச்சியா அந்த குழந்தை ராஜாவா, சாமியா எல்லாம் நினைக்குது. அதான் எனக்கு புரியல. ஏன் ஒரு சாதாரண குச்சி? ஒரு குழந்தையோட கனவு எப்படி அதுக்கே இவ்ளோ நிஜமா ஒரு வாழ்வா சாவாங்கிற போராட்டமா மாறுது? என்ன சொல்றது? அதுதான் ஒரு குழந்தையோட அழகான உளவியல். அந்த குழந்தைக்கு அந்த சின்ன குச்சி தான் அதோட ஒட்டுமொத்த உலகமே. அப்படியா? இப்போ கதையில இருக்கிற அந்த முரண கவனிங்க. வெளியில பார்த்தா பிரம்மாண்டமான இருள் விலகி, பிரபஞ்சத்துல சிதறின மேகங்களுக்கு நடுவுல நட்சத்திரங்கள் கண் சிமிட்ட ஆரம்பிக்குது. ஓகே. ஆனா உள்ள ஒரு சின்ன வீட்டுக்குள்ள பதறி எழுந்த ஒரு தாய், என்னடா கண்ணே அழாதேன்னு சொல்ற அந்த ஒற்றை குரல் ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்யுது. வாவ்! நிஜமாவே ஒரு பெரிய மேஜிக் தான் அது. ஆமா. அந்த மாபெரும் பிரபஞ்ச அமைதிக்கு கீழே ஒரு தாயோட குரலு அந்த குழந்தையோட உலகச் சோகத்தையே தொடச்சிடுது. அத மறுபடியும் முல்லைச் சிரிப்போட தூங்க வைக்குது. அந்த பிரபஞ்ச இருளையும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள நடக்கிற தாயின் பாசத்தையும் ஒப்பிடுற விதம் சிலிர்க்க வைக்குது. அது ஒரு அற்புதமான மேக்ரோ மைக்ரோ உலக ஒப்பீடு. இப்போ அந்த அறையில மூவரும் அமைதியா இருக்காங்க. குழந்தையோட முகத்துல களங்கமற்ற நிலவுச் சிரிப்பு, தாயோட முகத்துல கனிவான ஆதரவுச் சிரிப்பு. இத பாக்குற கதை சொல்லிக்குள்ள ஒரு முழுமையான சாந்தி பிறக்குது. ஆமா, விடியற்காலையும் வருது. ஆனா கதையோட கிளைமேக்ஸ் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? இவ்ளோ பெரிய புயல், பிரபஞ்ச அமைதி, உளவியல்னு கொண்டு போயிட்டு, கடைசியில விடிஞ்சதும் அந்த குழந்தை ஒரு பூவரச மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த குச்சிய வச்சுக்கிட்டு. ஆமா, இந்த குச்சி தாண்டா சாமி, நான் தான் கும்பிடுவேன்னு நேத்து நைட்டு கனவுல தொலைச்ச அதே குச்சிய வச்சு விளையாடுது. அத பார்த்து கதை சொல்லி குதூகலம் அடைகிறாரு. எனக்கு என்னன்னா, இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு கடைசியில ஒரு சாதாரண குச்சியில கொண்டு போய் முடிச்சிட்டாரேன்னு தோணுச்சு. நான் ஏதாவது மிஸ் பண்றேனா? கண்டிப்பா மிஸ் பண்றீங்க. அந்த எளிமையில தான் அந்த கதையோட ஆழமே இருக்கு. தலைப்பு புதிய ஒளி இல்லையா? ஆமா. அது காலையில உதிச்ச சூரிய ஒளி கிடையாது. அது அந்த கதை சொல்லிக்குள்ள பொறந்த அக ஒளி. ஓ! அப்ப அது மனசுக்குள்ள பொறந்த வெளிச்சம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நைட் இருட்டுல கனவுல தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒரு விஷயம், காலையில நிஜத்துல திரும்ப கிடைக்கும்போது வர அந்த நம்பிக்கை இருக்கே. அதுதான் வாழ்க்கை. கரெக்ட்டா? ஆமாங்க.
வாழ்க்கை மேல இருந்த இருள் விலகி ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எப்படி மிகப்பெரிய நிம்மதியையும் நம்பிக்கையும் நாம திரும்ப பெற முடியுங்கிறத அந்த கிளைமேக்ஸ் உணர்த்துது. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு சாதாரண குச்சி மூலமா அவர் வாழ்க்கையோட தத்துவத்தையே சொல்லியிருக்காரு. உண்மைதான். புயலுக்கு பிறகு வர்ற அமைதியில நம்ம வாழ்க்கையே மாத்துற சின்ன சின்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. 1934ல எழுதப்பட்ட இந்த கதை வெறும் புயலையும் மழையும் பத்தி பேசல. ஆமாம். ஒரு இருண்ட இரவு எப்படி ஒரு குழந்தையோட மழலியாலும் தாயோட அரவணைப்பாலும் உள்ளுக்குள் புதிய ஒளியா மாறுதுங்கிறத நாம இன்னைக்கு உணர்ந்தோம். கண்டிப்பா. எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. நேர்களே, உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. நம்ம வாழ்க்கையிலயும் பெரிய பெரிய புயல்கள் வரும். அந்த சத்தத்திலையும் பயத்திலையும் நாம பல நேரங்கள்ல உறைஞ்சு போயிடும். ஆமா, அது இயல்புதான். ஆனா புயல் ஓஞ்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த அமைதியில இது போல நாம கவனிக்க தவறுன எந்த சின்னஞ்சிறு களங்கமற்ற விஷயங்கள் உங்களுக்கு புதிய ஒளியா மாற காத்துக்கிட்டு இருக்கு. இதை இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க.